கேன்சர் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் ரிகவரி ஆனதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் குரூப் அமைச்சு அவங்க இன்னொரு பேஷண்ட் புதுசாக டயக்னோஸ் ஆகி அது வந்து அவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி கொடுத்து உதவி அதுக்கப்புறம் அவங்களோட ரிகவரி ப்ராசஸில் என்ன அசிஸ்ட் பண்ணுறாங்களோ அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் குரூப் மாதிரி வச்சுருக்கோம். சென்னை பிரஸ் சென்டரில் சரணான்னு ஒரு ட்ரஸ்ட் நடத்தி அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக வாலண்டியர்ஸ், ஸோ இவங்களே ஒரு ஸ்டேஜில் 10 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ 15 வருஷம் முன்னாடியோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேஸ் பண்ணி ரெக்கவர் ஆகிட்டு நான் நல்லா இருக்கேன் பாரு நீயும் நல்லா வந்துடுவே அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறது, ப்ளஸ் அது மாத்திரம் இல்லாமல் அவங்க கற்றுக்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதில் வருஷத்துக்கு ஒரு தரம் பெருசாக இந்த மாதிரி எங்கள் உற்சவ்னு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் யூனிக்காக கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இந்த தரம் வந்து டாக்டர் ஷீலா நம்பியார் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியறது. சும்மா பேஷண்ட் வந்து டேபிளில் உட்காந்து டயக்னோசிஸ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேள்வியே என்ன கேட்பாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சு வெளில போகும்போது என்ன டயட் கொடுக்கலாம் டாக்டர்னு. ஸோ சம்வேர் நம்ம மைண்டில் வந்து டயட்டு ஃபுட்டுக்கும் வியாதிக்கும் சம்மந்தப்படுத்துகிறோம். வியாதி காரணமாகறதுக்கும் சரி வியாதிக்கு வைத்தியமும் சரி ஃபுட்டை சம்மந்தப்படுத்துகிறோம். ஸோ அதில் நிறைய அது ஃபுட்டு எக்ஸசைஸ் அது ஸ்லீப்பு ரெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றி நிறைய எடுத்து சொல்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் கேன்சர்னாலே என்ன வியாதினாலே இன்றைக்கி எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஸோ நிறைய வந்து அதுக்கு வந்து செலவு செய்யறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதில் இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதில் நிறைய வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அந்த சேலஞ்சஸ் இருக்குது. அதை பற்றியெல்லாம் அட்ரெஸ் பண்ணினாங்க காலையில் டாக்டர் பிரகாஷ் இஸ் அ சர்ஜன் ஹூ மூவ்ட் இன் டு ஹெல்த் இண்டஸ்ட்ரி, டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் இன்சூரன்ஸ் செக்டரில் ஒர்க் பண்ணியிருக்கார். அவரோட எக்ஸ்பர்டைஸை ஹி ஷேர்ட் வித் ஆர் பேஷண்ட்ஸ். அப்புறம் டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன் இஸ் அ பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன். வி ஆல் ஒர்க் டுகெதர். ஹீ இஸ் அ ட்ரஸ்டி ஆஃப் ஷரணா ஆல்சோ. அவர் வந்து எப்படி வந்து இப்போ நிறைய சுச்சுவேஷன்ஸில் மார்பகத்தை முழுக்க எடுக்க வேண்டி வந்துடுது. அப்படி எடுத்த அப்புறம் அது ஒரு குறைபாட்டோடு அவங்க வந்து இருக்கிறத வந்து அதை எப்படி முழுமைப்படுத்துறது, அதை எப்படி ரீபில்ட் பண்ணி மறு உருவாக்கம் பண்ணுறது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவர் எக்ஸ்பர்ட். அதை பற்றியும் அவர் பேசினார். அப்புறம் நம்மளோட கூட டாக்டர் ரோஜா குருமூர்த்தின்னு இருக்காங்க. அவங்க தான் சரணா ட்ரஸ்ட்டில் இருக்க வாலண்டியர் சப்போர்ட் குரூப்பில் லீட் பண்ணுறாங்க. நிறைய பேஷண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், யோக நித்ரா, யோகா, நேச்சுரோபதி, வே ஆஃப் லைஃப் ஸ்டைல், அப்புறம் பீங் மைண்ட்ஃபுல் அபவுட் வாட் எவர் யூ டூ, ஆங்கர் இஷ்யூஸ், பிராணாயாமா, இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. அது நாங்கள் பேர் வச்சுருக்கோம் ஹக்குனா மட்டாட்டான்னு. ஒரு 6 மணி நேரம் ப்ரோக்ராம். எவ்ரி பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட் ஹூஸ் ட்ரீட்டட், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துறது அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்க அதை அட்ரெஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. What I would like to say to patients, cancer survivors and patients who want to prevent cancer is that while our medical treatment has improved in leaps and bounds and we have amazing treatment to cure cancer, there are ways in which patients can take their health into their own hands, be empowered to be able to lead healthier lives even after the cancer diagnosis and treatment. So there are many things that they can do, including, like Dr. Selvi said, diet. Exercise is extremely important, and we will talk about exercise and the kinds of exercise. Other things that we didn't think would affect cancer will be things like stress management and the importance of social connections. So this support group that Dr. Selvi started, I can't express how important social connections are for recovery. We didn't think it was so important. We felt that it would be okay to just treat with medicines and then they get cured. But the importance of social connections cannot be reiterated. Then, of course, you have your addictions, you have sleep management. These are all things that patients can take into their own hands. So in addition to treatment for cancer, if the patients are able to implement what we call as the 6 pillars of lifestyle medicine, they will definitely have better recovery and a better life going forward.
So ideally it should be prevention, where they start this as early in their life as possible, implementing the 6 pillars of lifestyle medicine. But even if they do get cancer, there is a way in which they can lead cancer-free lives going forward. So we must all understand that all of us have cancer cells in our body. It's just that it is not manifested. And the reason it gets manifested is poor lifestyle. So if we can address that root cause, which is lifestyle, we can actually prevent a large proportion of cancer, which is becoming more and more prevalent in our country. And we know that other chronic diseases like diabetes, PCOD, all of these things also will the precursors are these problems which are diagnosed much earlier. And we don't think much of it. We think we can take tablets and become okay. But the tablets are only for symptomatic management. We need to get to the root cause by taking our health into our own hands. I wish patients would be more empowered to do that. That is my objective today. The 6 basic pillars, which is nutrition, exercise, sleep, stress, relationships, and addictions. We are adding meaning and purpose also to as a 7th pillar, which actually comes into relationships, but meaning and purpose and spirituality is also being added as the 7th pillar. But these are the 6 main pillars of lifestyle medicine. And we have see, in India, everybody wants to be an expert. Everyone wants to talk about this is the best diet, this is the exercise. But we have specific protocols based on evidence. What is the best evidence to get a healthier lifestyle, to prevent many problems, not just cancer, osteoporosis, menopausal symptoms, sarcopenia, all these problems, diabetes, other chronic diseases. We have very specific protocols in place, which is what we are trying to propagate to the lay public. First of all, நீங்களாம் வந்து இது ஒரு புனிதமான காரியம். அவங்க டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் உருவாக்கி எர்லியராக டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சராசரி நார்மல் வாழ்க்கையை வாழறதுக்கு உண்டான விதிமுறைகளை செய்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு புனிதமான முயற்சி இது. அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து நேரில் வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு பர்சனலாக ஐ ஹேவ் டு தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். ஸோ இந்த அவங்க சொன்ன செய்தி வந்து இன்சூரன்ஸ் துறையில் நான் பார்க்கணுன்னா ஒரு புனிதமான செய்தி, ஒரு புரட்சிகரமான செய்தி 2 சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து கேன்சரை ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சிடலாம், ஆரம்ப கட்டத்திலேயே கேன்சரை கண்டுபிடிச்சிடலாம், கேன்சருக்கு ஆரம்ப கட்டத்திலே வைத்தியம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த நோயிலிருந்து அவங்கள சரிப்படுத்திடலாம். அப்படி சரிப்படுத்தும் பொழுது அந்த கேன்சர் இன்றைக்கி இந்தியாவில் 40லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வருது. அதுக்கப்புறம் அவங்க 20-30 வருஷம் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பில் அவங்கள ஒரு கேன்சர் பேஷண்ட்டுன்னு சொல்லி நம்ம உரம் கட்டாமல் அவங்களையும் சராசரி மனுஷனா இப்போ நார்மலாக ஒரு 40-50 இயர்ஸ் பர்சனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் கவர் கொடுப்போமோ அதே மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கும் கொடுக்கணும். ஏன்னா அவங்கள எர்லி ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சி அவங்கள குணப்படுத்தியாச்சு. அவங்கள புறக்கணிக்காதீங்க. ஸோ காப்பீட்டுத்துறையில் முன் வந்து அவங்களுக்கும் காப்பீடு கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஃப்ராக்சரே வருது, ஒரு பேண்டமிக் வருது, ஒரு ஃபீவர் வருது, அவங்கள ஒரு கேன்சர் பேஷண்ட்றதால அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்காம போயிடுது. அது மாதிரி ஒரு புறக்கணிக்கிறது அந்த காலத்தில் கரெக்டாக இருந்திருக்கலாம், 20 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துடுது, ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க ஒரு சென்டரை நடத்தி இன்றைக்கி பெரிய பெரிய மருத்துவமனையில் எப்படி வந்து ஒரு மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட பிரெஸ்ட் கேன்சரை ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே முயற்சியை, அதே அவுட்கம்மை, அதே சக்ஸஸ் ரேட்டை அவங்களுடைய தனிப்பட்ட சென்டரில் வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஷீ இஸ் ஏபிள் டு ஆஃபர். அதனால் இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வி ஆர் ரெகக்னைசிங் த குட் சர்வீசஸ். ஒரு தனிப்பட்ட நபர் டாக்டர் ஒரு பெரிய பெரிய மருத்துவமனையில் கொடுக்க வேண்டிய அதே சிகிச்சையை அவங்களுடைய தனிப்பட்ட குழுவை வச்சு அவங்க அதை கொடுத்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸை காட்ட முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் முன்னுக்கு வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் கவர் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. இப்போ என்னோட பேசினவங்க வந்து அவங்க முழுசாக இங்கிலீஷ்லேயே பேசினாங்க. அவங்களுடைய ஒரு இதுக்காக அவங்க அதான் சொன்னால் அது ஒரு டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா சொன்னது ஒரு புனிதமான உரை. ஆனால் நம்பியார், டாக்டர் ஷீலா நம்பியார் சொன்னது ஒரு புரட்சிகரமான செய்தி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கேன்சர் அதிகமாக வந்துட்டுருக்கு, சக்கரை வியாதி அதிகமாக இருக்குது, பிபி அதிகமாக இருக்குன்ற செய்திகளை தான் நம்ம அடிக்கடி படிக்கிறோம். ஆனால் ஏன் வருது, என்ன வருதுன்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உடற்பயிற்சி, உணவு, தூக்கம்,
நம்ம சாப்பிட்ற இது, நம்ம இப்போ பழகிறது, நட்பு, அன்பு பரிமாறுறது, இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலமாக சக்கரை வியாதி பிபியை மட்டும் குறைக்க முடியாது, கேன்சர் வரக்கூடிய பாசிபிலிட்டியும் குறைக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து ஒரு புரட்சிகரமாக முன் வச்சுருக்காங்க. அது புதுசு இல்லை. நான் லண்டனில் படிச்சுட்டு நான் அங்கே வந்து நிறைய இது அட்டென்ட் பண்ணும்போது அங்கேயும் ஃபுட் ஆஸ் எ ப்ரிஸ்கிரிப்ஷன், லைஃப் ஸ்டைல் அஸ் எ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஆஸ் எ ட்ரீட்மெண்ட், ஆஸ் எ ப்ரிவென்ஷன். நமக்கு இருக்கிற ஒரு மென்டல் ஹெல்த் காரணமாக தான் இன்றைக்கி நிறைய கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய்கள், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இதுக்கெல்லாம் காரணம் மென்டல் ஹெல்த். அதை எப்படி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம்? ஹவு டு மேக் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஏ பார்ட் ஆஃப் அவர் லிவிங் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான செய்தியை சொல்லியிருக்காங்க. சார் வந்து என் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து லண்டனில் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சு பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு துறை. அந்த துறை என்னென்னா, மார்பகத்தை எடுத்த பிறகு அந்த நோயை நம்ம எடுத்துட்டோம், ஆனால் அந்த பெண்ணை சராசரி பெண்மணியாக திருப்பி கொண்டு வருமா சமுதாயத்துக்கு அப்படின்னும் போது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒரு மார்பக உருவை எடுத்துட்டா அதுக்கப்புறம் அது இல்லாமல் இருக்கும்பொழுது அவங்கள கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனத்தாக்குதல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு லண்டனில் பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதை அந்த விதிமுறையோட எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் இன்றைக்கி உலக ரீதியாக பெஸ்ட்டாக எப்படி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது என்னோடய நோயை எடுத்துட்டாங்க, ஆனால் என்னோடய மார்பகம் திருப்பி வந்துடுது. ஏன்னா என் உடம்புல இருந்து மற்ற இடத்துல இருக்கிற கொழுப்பை அது கொண்டு வந்து அந்த ரத்த ஓட்டத்தோடு கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அந்த மார்பகத்தை உருவாக்கிட்டாங்க மருத்துவர்கள் அப்படின்ற ஒரு புரட்சிகரமான பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி அப்படின்ற ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு இருக்காரு. வித்தவுட் டேக்கிங் மச் டைம் ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு எக்ஸ்பிளைன். இட் இஸ் நாட் எ டிஃபார்மிட்டி, தட் இஸ் தி மைண்ட் செட் விச். நான் கூட ஒரு 20 வருஷமாக மருத்துவராக இருந்திருக்கேன், 15 வருஷமாக இன்சூரன்ஸ் இருந்திருக்கேன். 15 வருஷம் முன்னாடி கேன்சர்னால் ஒரு பெரிய நோய், ஒரு டிஃபார்மிட்டி, அதுக்கப்புறம் அவங்க வாழ்கிறது கஷ்டம், அவங்களுக்கு கவர் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு மெடிக்கல் நாலேஜ் தான் எனக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி த திங்ஸ் ஆர் சேஞ்சிங். தட் இஸ் வை ஐம் டெல்லிங் யூ, மாடர்ன் மெடிசன் இஸ் அட்வான்சிங், அவேர்னஸ் இஸ் இன்க்ரீசிங், பீப்புள் ஆர் டயக்னோஸ்ட் அட் அ வெரி early age. After a proper treatment, they should be considered as a normal candidate and health insurance companies should come forward and give a cover. I have a good suggestion which I can offer with Dr. Selvi Radhakrishna. We can make one company to come forward. Courage is not in knowing the path but taking the first step. If one company can come forward and offer a cover to a set of people and we can prove that it is not going to be loss making for them. ஏன்னா இன்சூரன்ஸ் இதில் நிறைய ரெஸ்ட்டை வந்துருமோ, எனக்கு நான் 1 கோடி பணம் வாங்கி 2 கோடி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருமோன்ற ஒரு பயத்தில், தவறான அச்சத்தில் இருக்காங்க. அதை தெளிவுபடுத்தி கண்டிப்பாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட் பண்ணலாம், அவங்களுக்கு பொருளாதார உதவியாக அது பெரிய ஒரு துணையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் இருக்குன்னாலே அந்த ஒரு தைரியத்திலேயே பாதி நோய் வராமல் போயிடும். எனக்கு என்ன ஆக போகுது, ஏற்கனவே நான் இவ்வளோ செலவு பண்ணி கடன் வாங்கி இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆச்சு, எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா எனக்கு வந்து இப்போ எதுவும் கிடைக்காம போயிடுமே அப்படின்ற பயத்திலேயே அவங்களுக்கு நோய் வரலாம். அவங்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்தாலே பாதி நோய் வராமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக வந்து இட் இஸ் பாசிபிள். அதை ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக அவங்களுடைய அறக்கட்டளையோடு சேர்ந்து நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரை கொடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்க போகிறோம். அதுக்கு என்ன வேணாலும் அந்த என்ன விதமான ஒரு புரிதல், தெளிவு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தேவையோ அதை அவங்களோட உட்கார்ந்து அதை கொடுத்து அதை ப்ராக்டிக்கலாக காட்டி அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வச்சு இன் த கம்மிங் இயர்ஸ் health insurance is going to be made available for people who are surviving successfully from a breast cancer treatment. அப்படின்றதை you can note the date. It is going to happen. And this is the first day we are sowing the seed for that. So what is the present? The West is very different from India. இப்போ மார்பக புற்றுநோய் வந்து மார்பகத்தை எடுத்துட்டாங்கன்னா சாதாரணமாக இந்தியாவில் அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னு மார்பக சீரமைப்பு சிகிச்சை அது வந்து ரொம்ப கம்மியாக தான் நடக்குது. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் 70% பண்ணாங்கன்னா இங்கே வந்து 0.5% கூட பண்ணுறதில்லை. இப்போது அதுக்கான விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு தான் இன்றைக்கி பேசினது. அந்த விழிப்புணர்ச்சி வந்து ஒரே நாளில் வந்துடாது. இது வந்து சொசைட்டியில் எல்லாரும் அதை வந்து ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரின்னு கருதாமல் அதை வந்து ஒரு டிஃபார்மிட்டி, ஒரு ஊனம், அதை வந்து சரி பண்ணணும். அதை வந்து கேன்சர் மட்டும் எடுத்தது பத்தாது, அந்த லேடிக்கு வந்து பின்னால் நார்மலான லைஃப் ஸ்டைல், இப்போ லைஃப் ஸ்டைல் பற்றி பேசுகிறோம், லைஃப் மட்டும் இல்லை லைஃப் ஸ்டைல், அது நார்மலான லைஃப் ஸ்டைல் அவங்க இருக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறது. அதை இப்போ வந்து
சாதாரணமாக அந்த பேஷண்ட்டோட இன்னொரு பகுதியிலேருந்து கொழுப்பு எடுத்து வச்சு அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த இரத்த குழாயெல்லாம் இணைச்சு இரத்த ஓட்டத்தோட ஒரே ஆப்ரேஷனில் பண்ணிடுறது. அது மார்பகம் எடுத்த ஆப்ரேஷன்லேயே அதை சீரமைப்பு பண்ணுறது. அதுதான் இப்போது. All breast cancers lead to reconstruction or something? All breast cancer do not lead to mastectomy. மார்பகத்தை எல்லா breast cancerலையும் எடுக்க தேவையில்லை. சின்ன breast cancer-ஆக இருந்தால், early breast cancer-ஆக இருந்தால் அந்த கேன்சரை மட்டும் எடுத்துட்டு ரேடியோ தெரப்பி கொடுக்கலாம். ஆனால் 30% breast cancer-ல வந்து மார்பகத்தை எடுக்க வேண்டியது வரும். அந்த நேரத்தில் தான் சீரமைப்பு. இவங்க எல்லாரும் சொன்னது தான். ஸோ ஒருத்தரை நம்ம எடுத்துட்டோம்னா we are talking about prevention and ஏதாவது அந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா we are going for the treatment, சர்ஜரியாக இருக்கலாம், any other pharmacological treatments-ஆக இருக்கலாம். தென் அதுக்கப்புறமா again taking care of yourself, it is not longevity. டாக்டர் செல்வி இப்போ தான் சொன்ன மாதிரி we need that quality of life. ஸோ இதுக்கு வந்து இங்கே சென்னை பிரெஸ்ட் சென்டரில் வந்து நம்ம சில வாட்டி ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. இட்ஸ் ஆல் அண்டர் ஒன் அம்ப்ரெல்லா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பிரெஸ்ட் கேர் சென்டர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் த டைம் ஆஃப் கன்சல்டேஷன் டில் ஓகே கன்சல்ட் ஆகிடுத்து நீ இதெல்லாம் பண்ணணும், இந்த ப்ரோட்டோகால் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டீம் இஸ் தேர். தே வில் நேவிகேட் த பர்சன். இது இருக்குது, தீஸ் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் விச் யூ மைட் எக்ஸ்பெக்ட், பட் பண்ணுறதுக்கு வி ஆர் ஆல் தேர் ஃபார் சப்போர்ட்னு சொல்கிறதுக்கும், சர்ஜரி முடிஞ்சிடுத்து எல்லாம் ஆகிடுத்து ஓகே பை நீ உன்னோட லைஃப் பார்த்துக்கோன்னு இல்லாமல் சர்ஜரிக்கு அப்புறமும் how to support that person. We are there for you. Okay, so lifelong நீ எவ்வளோ இருக்கோ யூ கேன் டேக் அவர் சப்போர்ட்டுங்கிறதுக்கு, எனி டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் யூ வாண்ட் வரலன்னு சொல்கிறதுக்கும் we have designed so many programs and all our team is there. இப்போ டாக்டர் செல்வி சொன்ன மாதிரி ஹக்குனா மட்டாட்டாங்கிறது அது டிரான்ஸ்லேட் பண்ணணுன்னாக்கா நோ வரிஸ் டோன்ட் வரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது. ஓகே, ஸோ அந்த கான்செப்டில் வி மந்த்லி ஒன்ஸ் இல்லைனாக்கா 2 months ஒரு வாட்டி ஒரு 15 to 20 பிரெஸ்ட் கேன்சர் சர்ஜரி ஆகி ப்ரோட்டோகால் எல்லாம் முடிஞ்சவங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வி ஹாவ் டிஃப்ரெண்ட் எகெயின் தட் இஸ் வேர் த லைஃப் ஸ்டைல் கம்ஸ். வாட் ஆல் வி ஹவ் செட், ஸோ திஸ் இஸ் த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நியூட்ரிஷனாக இருக்கலாம். We are all trained by Dr. Selvi to take up these things, nutrition, how to sleep. Sleep is also, நம்மளுக்கு தெரியும் அது இல்லைனாலும் lot of stress is happening. So mental health-உம் எடுத்துட்டோன்னா தான் it will have an impact on your physical body அப்படின்னு சொல்கிறதுக்கு. So that is the concept where we are working. So it is not just the surgery is over அப்படின்னு இல்லாமல் taking it and we have group discussions. இப்போ இன்னைக்கு எங்கள் உற்சவ் மாதிரி so many ஸ்பீக்கர்ஸ் வெரி இதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்பப்போ எங்களுக்கு வந்து when we have lot of doubts from the volunteers அந்த மாதிரி we arrange groups, support groups arrange பண்ணி அந்த ஸ்பீக்கர்ஸ் சொல்லி we all clarify our doubts. அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குது. Then of course we have what we call as counseling. ஸோ அந்த பயம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே, ஒரு இது கேன்சருன்னு சொன்ன உடனே ஒரு இது. ஸோ டாக்டர் ஷீ அண்ட் அதர் டாக்டர்ஸ் டெஃபினெட்லி கிவ் தட் இம்மீடியட்டாக ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு, கவலைப்படாதீங்கன்னு. பட் அதுக்கப்புறமா கவுன்சிலர்ஸ், வாலண்டியர்ஸ் நாங்கள்லாம் வந்து வி டேக் தெம், வி கிவ் தெம் ஆல் த சப்போர்ட் வாட் தே வாண்ட், ஆல்மோஸ்ட் ஹேண்ட் ஹோல்ட் தெம் த்ரூ அவுட் த ப்ராசஸ் நாங்கள் இருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து ஐ திங்க் it is very rarely happening in other hospitals or with other doctors, where I feel so proud that I am part of CBC. We are all part of CBC taking this forward. Prevention ku a lot of media la Dr. Selvi she is giving about and her team are talking about prevention, what is happening in the center and how to take it forward. Various centers ella open pannirukku. It's merely because of the support and the services being offered for prevention during the process and after that also hand holding. That is why I think. Yeah.